வாரணமாயிரம் சூழவலம் செய்த நாரணனும் நடக்கின்றான் என்றே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆண்டாள் எனும் அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபன்யாசம் அதை கேட்க போறோம். திருவாடிப்பூர நன்னாள்ல திரு வினோத் அவர்கள் நம்மளுக்காக ஆண்டாள் எனும் அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல சொல்ல போற. முதல்ல நம்மளோட இன்வைட் ஏத்துண்டு அவர் இங்க உபன்யாசம் சொல்றேன்னு ஒத்துண்டதுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக எங்க எல்லாரோட சார்பிலையும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வினோத் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் he is a staunch believer of வைஷ்ணவிசம் அப்படின்னு சொல்லலாம். வைஷ்ணவிசத்து மேல ஒரு தீராத காதலோட இருக்கக்கூடியவர். அவர் சம்பிரதாய விஷயங்களை அவரோட தாத்தா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிட்ட இருந்து அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து அவர் ஒரு பெரிய குடும்பத்துல வளர்ந்ததுனால, ஜாயிண்ட் ஃபேமிலியில வளர்ந்ததுனால எல்லாருமே இதே சம்பிரதாய விஷயத்திலேயே இருக்கும்போது அவருக்கும் அது இயற்கையாகவே அவரோட உடம்புல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அவர் நிறைய விஷயங்கள், நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய பிளாக் எழுதியிருக்காரு. அது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு நம்ம சம்பிரதாயத்தை பத்தி. விஷ்ணு பெருமாள் ஒருத்தர் தான் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளோட இருக்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு நம்மளுக்காக ஆண்டாள் எனும் அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல பேச வந்திருக்கார். நிறைய விஷயங்கள் சொல்ல போறார். எல்லாருமே மியூட்ல இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடியன் ஆரம்பிக்கலாம். நமஸ்தே. श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युक्तेस्तनयाः विभूति सर्वं यदेव नियमेन वन्दयानाम् आद्यक्षणकुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्तपेगिरियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखर योगी वाहाने भक्तांग्रिरेणु परकालेतीन्द्र मिश्रान् श्रीमत् परांकुश मुनिं प्रणतोऽस्मि नित्यं वेदान्त लक्ष्मण मुनीन्द्र कृपात् तबोधं तत्पादयुग्म ससीरुह बृन्दराजं त्रयेन्ते युग्मकृत भूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्री विष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिमाम्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியாம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்கி என்னை விதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசித சித்தமுத்யாபயந்தி स्वचिष्टायां सजनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते गोधा तस्यै नमैदमिदं भूयवास्तु भूयः. நமஸ்காரம். ஸோ திருவாடிப்பூரம் ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இந்த மாசத்துக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இது சூன்ய மாசம் இருந்தாலும் விரதத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு மாசம் இது. மார்கழி மாதிரி இது தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிற மாசம். அதனால இப்போ பெருமாள் தேவதைகள்ல யோக நிதிரை போவார். அண்ட் மார்கழி பிரம்ம முகூர்த்தம். ஸோ இப்போ 2 மாசத்துக்குமே ஆண்டாளோட சம்பந்தம் இருக்கு. திருவாரிப்பூரத்துல ஆண்டாள் அவதரித்தாள். அண்ட் மார்கழி மாசத்துல நோன்பு நோற்று மார்கழி நோன்பு நோற்றாள். அது தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று ஆடி மாசத்துக்கே ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, ஆனி மாசம், இதுக்கு முன்னாடி இந்த மாசம் ஆனி மாசத்துல எப்படின்னாக்க, ஆண்டாரோட திருத்தகப்பனார் பட்டர் பிரான் அவரோட திருநட்சத்திரம். அதே மாதிரி ஆனி மாசத்துல பார்த்தாக்க நாதமுனிகள் அப்படின்னு வைஷ்ணவாச்சாரியன் அவரோட திருநட்சத்திரம். ஆடி மாசத்துல ஆண்டாளோட திருநட்சத்திரம் ஆடிப்பூரம். அதே மாதிரி ஆடி மாசத்துல பார்த்தா நாதமுனிகளோட திருப்பேரன், அதாவது ஆளவந்தார்னு சம்பிரதாயத்துல சொல்லுவோம், யமுனாச்சாரியர் அவரோட திருநட்சத்திரம். அதனாலே இந்த மாசத்துல மகாச்சாரியால் ஆழ்வார், ஆண்டாள் மாதிரி ஆழ்வார் பிறந்ததுனாலே இந்த மாசத்துக்கு தனி சிறப்பு உண்டு. இப்போ ஆண்டாளோட திரு அவதாரம், அதோட எதுக்கு அவதாரம் பண்ணா அப்படிங்கிறத பார்த்துட்டும், அவளோட அவதாரணம் அதோட விசேஷம் என்னங்கிறத பார்த்துட்டும், அப்புறம் அவளோட கான்ட்ரிபியூஷன், அதாவது திருப்பாவை நாச்சியார் திருமொழி 2 பிரபந்தம் சேவித்தாள். ஸோ அதை நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது, அவ்வளோ நேரம் கிடையாது. ஒரு மேலோட்டமா என்ன கருத்து அதுல அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அத்புதம்
இந்த டாபிக்கே அதுதானே, ஆண்டாள் என்றும் அற்புதம், அதாவது அத்புதம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல. ஸோ அற்புதமான விஷயம் ஆண்டாளை பத்தி சிலது வந்து ஒரு சம்பரி மாதிரி பார்க்கலாம். அஜாயமானஹ பகுதா விஜாயத்தே தஸ்ய தீராஹ பரிஜானந்தி யோனிம். ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் அனந்த கோட்டி பத்த ஜீவாத்மாக்கள் நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணி உஜ்ஜீவனம் அடைய வைக்கிறதுக்காக யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகினோதி தஸ்மை என்று வேதம் முதற்கொண்டு சாஸ்திர பிரமாணங்களை ஏற்படுத்திக்கிறான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அது திருப்பி திருப்பி பண்ணா கூட ஒரு சாஸ்திரம் இல்லைனாக்க அதுல இருக்க ஜீவராசிகளுக்கு ஒழிவதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ சாஸ்திரம் கொடுத்தா போராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னாக்கா அவனே அவதாரணம் பண்றான். அவதாரம் பண்ணி, அதாவது எதுக்கு அவதாரம் பண்றான்னாக்கா பரித்ராய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு துஷ்டர்களை அழித்து அதாவது நல்லவர்களை காப்பாற்றுறதுக்கோசரம் அவதாரம் பண்ற பெருமாள். அப்படி பண்ணச்சே மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுபிராமனாய் தானாய் பெண்ணுபிராமனாய் தாமோதரனாய் கத்தியுமானான்னு ஆழ்வார் சொல்றார். ஸோ தசாவதாரம்னு கிடையாது, பெருமாளுக்கு அனந்த கோடி அவதாரம் என்ன முடியாது. அதுல இந்த தசாவதாரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் அப்படி சொல்லியிருக்கா. அது ஒரு தசாவதாரம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு தனி சிறப்பு. ஏன்னா பெருமாளுடைய அவதாரத்தை என்ன முடியாது. ஏன்னா வேதம் சொல்றது அஜாயமானக பகுதா விஜாயத்தை அப்படிங்கிறது. அதாவது பிறப்பிலி பல்பிறவி பெருமான், பிறப்பே இல்லாத ஒரு பரபிரம்மம் ஏக்கச்சக்கமா பிறவி எடுக்கிறதுங்கிறது ஏதோ கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நம்மள மாதிரி பெருமாளுக்கு வந்து கர்மாதீனமான ஒரு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பிறவி கிடையாது. அவருக்கு வந்து ஸ்வசங்கல்பத்தாலே அவர் வந்து அவதரணம் பண்றார். ஸோ நம்மள மாதிரி கர்மானால வந்து பூலோகத்துல வந்து பிறக்கிறது கிடையாது பெருமாளுக்கு. அப்படி இருக்கச்சே ஒரு பெரிய அவதாரம் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகான்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த அவதாரத்துக்கும் வந்து ஆண்டாளோட திரு அவதாரத்துக்கும் பெரிய லிங்க் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி பின்னாடி போய் பார்க்கணும் வராக அவதாரத்துக்கு. ஸோ பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்டு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியான்னு ஆண்டாளே சொல்றான். அந்த மாதிரி பாசி தூர்த்து கிடந்தனாக்க ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரன், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பூமியை வந்து பிரளய ஜலத்துல வச்சுட்டா கீழே. அதனால பாசி தூர்த்து கிடந்தாள் யாரு? பூமாதேவி. அப்பேற்பட்ட பூமாதேவி பெருமாளை வேண்டினாள் காப்பாத்துறதுக்கு. அதனால மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனகான்னு பெரிய மகாவராகமா அவதாரணம் பண்ண பெருமாள். அப்பேற்பட்ட அவதாரம் அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமான அவதாரம். ஆக்சுவலா என்ன நினைச்சுட்டு போனாக்க இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்ரம அவதாரம் தான் பெருமாள் ரொம்ப பிரம்மாண்டம் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. வராகம் அவதாரம் வந்து திருவிக்ரம பெருமாளோடையே ரொம்ப பிரம்மாண்டமான அவதாரம் தான். ஏன்னாக்க திருவிக்ரம பெருமாளோட பாதத்துக்கு பூமி அடங்கிது, அவரால் வந்து பூமி அளக்க முடிஞ்சது. ஆனா இந்த மகா வராக அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வராகம் அவதாரம் போல வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து அந்த பூமாதேவியை உத்தரணம் பண்ணி அதை எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார் பாகவதத்துல. மூக்கு மேல ஒரு அழுக்கு இருந்த மாதிரி இருந்தது, அவ்வளவு சின்னதா இருந்தது பூமி. அதனால மகாவராக ஸ்புட பத்மலோச்சனகன் பெருமாள் அவதரணம் பண்ணி பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள், ரொம்ப பழைய காலம் அது, இப்ப நடந்த கதை இல்ல, ரொம்ப பூர்வீகமான ஒரு அவதாரம் அது. மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் பகவான் பார்த்தார். அதாவது எப்படின்னாக்க அந்த பாசி தூர்த்து கிடந்த ஒரு சேத்துல வந்து இயல்பாகவே போய் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஜந்து வந்து வராகம், அதாவது பன்றின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வராகம். அதனால தானே மானமில்லா பன்றியாய், அதாவது மானம்னாக்க துளி கூட பயம் கிடையாது பெருமாளுக்கு. ஸோ மானமில்லா பன்றி, அது ஆச்சாரியாலாம் சொல்லச்சு உபமானமில்லா பன்றி அப்படின்பா, அபிமானமில்லா பன்றி. பெருமாளுக்கு வந்து ஒரு உபமானம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தரை காட்ட முடியாது. நச்சதத் சமஹ ந அபியதிகா ச திருஷ்யத்தேன்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த மாதிரி ஒரு பரபிரமத்தை வந்து இந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப்னு இன்னொன்னத்தை காட்ட முடியாது நம்மளால. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அதாவது உபமானம் இல்லா பன்றி, அபிமானம் இல்லா பன்றி. பெருமாளுக்கு வந்து துளி கூட ஒரு அபிமானமே இல்லையாம். அதாவது யாரா இருந்தாலும் வந்து ஒரு அபிமானம் இருக்கும், ஐயோ இந்த வேலையை பே பண்ணணுமா. பெருமாளுக்கு சுத்தமா அபிமானம் கிடையாது, அபிமானம் இல்லா பன்றியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயாரை வந்து உத்தரணம் பண்ணி காப்பாத்துறார். அப்படி காப்பாற்றச்சே தாயார் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, பெருமாள் நல்ல நல்ல ஒரு
மூட்ல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு தாயாராச்சே, அவளுக்கு சர்வலோக ஜனனி, அவளுக்கு வந்து தன உத்தரணம் பண்ணது பெரிய விஷயமா தோணல. அவன் என்ன கேட்கிறா, ஹே பிரபோ அகம் தாசி ச சிஷ்யா ச பாரியா தொயி மாதவ மத்குருதே சர்வபூதானாம் லகுபாயம் வத பிரபோ. இவ்வளோ வேத சாஸ்திரம் இருக்கு, இப்போ இந்த சாஸ்திரத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தேஸ்வரண காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வ கர்மசுன்னு சொல்லுவா. சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தேஸ்வரண காரணம், அதாவது சாஸ்திரத்தை ஃபுல்லா கரைச்சி குடிச்சு வேத பிரமாணத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு ஒரு தீர்மானம் அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். புத்தேஸ்வரண காரணம் ரொம்ப ஒரே கன்ஃபியூஷன். அப்படின்னா இல்லாத உபதேசாத் ஹரிம் புத்வா, அதனால வந்து ஒரு லகுபாயம் வேணுமே. என்னாச்சு, பீஷ்மாச்சாரியார் வந்து கஷ்டப்பட்டு கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்னு கேட்டதுக்கு சஹஸ்ரநாமம் ஃபுல்லா சொல்றார். அத்தனை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவி என்ன பண்றா, அதே மாதிரி லகுபாயம் கேட்கிறா. அதுக்குதான் ஈஸ்வர உவாச்சா ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சிவபெருமான் சொல்றார், ராமநாமம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லகுபாயம், தாயார்களுக்கே வந்து லகுபாயம் தான் பிடிக்கும். இப்போ வந்து ஜென்ரலாவே வீட்டுல பார்த்தாக்கா எது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டோ ஷார்ட்கட் மெத்தட் அது சொல்லி கொடுக்கறது தாயாராக தான் இருப்பா. எனக்கு அப்பாட்ட போய் கேட்டாக்கா பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஆனா ஷார்ட்கட் கிடைக்குமான்னு தெரியாது. அந்த ஷார்ட்கட் வந்து இந்த குழந்தைக்கு ஏற்ற ஷார்ட்கட் இதுதாங்கிறது புரியுது தாயாரால தான் முடியும். அப்பேற்பட்ட தாயார் பூமாதேவி லகுபாயம் கேட்கிறான். ஈஸியா இருக்கணும் உபாயம். கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு யதாப்னோதிஹி ததாப்னோதிஹி கலோ சங்கீர்த்த கேசவம்னு அந்த உபாயம் வந்து அந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. லகுபாயம் எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து ஏத்த மாதிரி. அடியே நான் அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். மியூட்ல தான் இருக்கு, மியூட்ல தான் இருக்கு. ஓ சாரி. ஏனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதம் இச்சாமியகம் பிரபோ அப்படின்னு கேட்கிறேன். அதாவது சஹஸ்ரநாமம் இவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாம் டெய்லி யார் சொல்ல முடியும்? பட்யதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதம் இச்சாமகம் பிரபோ. லகுபாயம். அதுக்கு அவர் கட்டப்பையாதி சங்கியாபடி சொல்றார், ராம 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 கட்டப்பையாதி சங்கியாபடி மல்டிப்ளை பண்ணா 10 வரும். ராம திருப்பி இன்னொரு 10, 10 into 10 into 10 1000. அதனால சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராநிலைன்னு சொன்னார் பரமசிவனர். அதே மாதிரி இங்க லகுபாயம் சொல்றார் வராக புராணத்துல. ஈஸியான ஒரு 3 உபாயம் சொல்ல சொல்ல தாயார் வந்து முடிச்சு போட்டுக்கிறார் போடவே இல்லை. அது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம், அது பெருமாள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம், தாம் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இல்லை, பெருமாள் எங்கேயா மறந்துட போறான்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் முடிச்சு போட்டுக்கிறார். முதல் உபாயம் என்னது, பெருமாளோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், உறக்க சொல்லணும், பறக்க சொல்லணும் திருநாமத்தை. இன்னொரு உபாயம் பெருமாளோட திருவடிக்கு அர்ச்சனை பண்ணணும், திருவடி தாமரைகளுக்கு. மூன்றாவது அவர் திருவடியில ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும். இது பண்ணா போறோம். அதாவது கர்மமும் ஞானமும் கொண்டெழும் காதல்னு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் வேண்டாம். இந்த 3 உபாயம் போறோம். அது வராக சர்ம ஸ்லோகம்னு பேர். இந்த சர்ம ஸ்லோகம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அதுல முதல்ல வந்தது இந்த வராக சர்ம ஸ்லோகம். அதுக்கப்புறம் ராம சர்ம ஸ்லோகம். அதுலயே வந்து சீதா சர்ம ஸ்லோகமும் இருக்கு ராமாயணத்துல. அதுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ண சர்ம ஸ்லோகம். அது எல்லாருக்கும் பிரசித்தம், ரகசிய திரைசாரத்துல ஒன்னா இருக்கு. வராக சர்ம ஸ்லோகத்துல பெருமாள் சொல்றார், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சத்தியோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதி. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே, அது மனசு கொஞ்சம் ஸ்திரமா இருக்கச்சே, உடம்பு நல்லா இருக்கச்சே, சரீரத்துல வந்து தாத்து சாமியம் இருக்கச்சே. தாத்துனாக்கா இந்த கப்பம் பித்தம் வாதம் ஆயுர்வேதத்தை சொல்லுவோம், அது சாமியமா இருக்கச்சே. அதாவது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, அதுக்கு ரொம்ப துண்டு கழமா போய் பட்ட படுக்கையில வந்து நம்மளுக்கு வந்து மனசுல வந்து ஒண்ணுமே ஏற முடியாத இருக்கிறனால பாஷான சன்னிபம்னு ஒரு கட்ட மாதிரி நிலையில பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலையில இல்லாத கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் மனசும் சரீரமோ தூய்மையா இருக்கச்சேயே, ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கச்சேயே வந்து எவன் ஒருவன் சரணாகதி பண்ணி அப்போதைக்கே இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லிட்டு தாது சாமியை சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம்
ததஸ்தம் முரியமானம் து காஷ்ட பாஷான சன்னிபம். கடைசி காலத்துல எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதுல ஒரு உபாயத்துல ஒரு பேதம் உண்டு. இப்ப பக்தி யோகம் பண்றவா இந்த காலத்துல யாரும் கிடையாது. அதுக்கு அப்படியே இருந்தா கூட அவ பூர்வ ஜென்மத்துல ஆரம்பிச்சிருக்கணும், அவ கண்டினியூ பண்ணாதான் உண்டு. இப்போ பக்தி யோகம் ரொம்ப கஷ்டம். இப்போ அந்திம ஸ்மரணம் வேணும் பக்தி யோகத்துல. ஏன்னா ஜடபிரதர் கதை எல்லாருக்கும் தெரியும். ஜடபிரதர் என்ன பண்ணார், அப்பேற்பட்ட பக்தி யோகி கடைசி நிமிஷத்துல வந்து மான் நினைச்சதுனால வந்து மானா பிறந்துட்டார். அது ஒரு கஷ்டம் பக்தி யோகத்துல. அந்திம ஸ்மரணம் முக்கியம். ஆனா சரணாகதியில அப்படி முக்கியம் கிடையாது. ஏன்னா பெருமாள் சொல்றார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. ஒன்னால நினைக்க முடியலன்னா பரவாயில்ல, அவளால நினைக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் மறக்க மாட்டேன் இல்லையா. இப்ப பரபிரம்மம் நம்மளை மறக்காது. நம்ம வேணா பரபிரம்மத்தை மறந்து போகலாம், இல்லைனாக்கா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தசை இருக்கலாம், ஞாபகமே இல்லாத மாதிரி. சோர்வினால் பொருள் வைக்க உண்டாகில் சொல்லு சொல்லு. பெரியாழ்வார் சொல்றார், கடைசி தசை எப்படி இருக்கும்னாக்கா பகவத் தியானம் பண்ண கூட விடமாட்டாங்க மனுஷன். ஒருத்தர்கிட்ட வந்து கேட்பார், அத்திம்பேர் எனக்கு தெரியறா அப்படின்பா. நம்மளுக்கு வந்து பெருமாளே தெரிஞ்சுக்கல இன்னும் சரியா. இவர் தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போறோம் அந்திம காலத்துல. சோர்வினால் பொருள் வைக்க உண்டாகி. சில பேர் வந்து கேட்பாங்க, வேற எங்கேயானு ஏதாவது செக் புக் எல்லாம் வச்சிருக்கல, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா இங்கேயான்னு, அந்த மாதிரி படுத்துவாங்க ஜனங்க. யாவத் வித்தோ பார்ஜன சக்தः தாவத் நிஜ பரிவாரோ ரக்தः பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிச்சதி கேஹே பஜகோவிந்தம் மூடமத்தேன்னு சங்கர பகவத் பாதால் இருக்கிறார். அதனால வந்து உடம்பு சரியா இருக்கிறது மட்டும் தான். வார்த்தாம் கோபின பிச்சதி கேஹே ஜர்ஜர தேஹே, உடம்பு ஆடி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, வீட்லயே அது செகண்டரி மதிப்பு தான். அதுலயும் வித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் சம்பாதிக்கிறது உடம்பும் ஆடி போய் ஓடமா கிடைக்கும், அது கிடைக்கிறது கழவன்னு சொல்லிட்டு மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிராணன் அந்திம பிராணம் போனதுக்கு அப்புறம் பாரியா பித்தியதிக தஸ்மின் காயங்கிறார். இது நெகட்டிவா எடுத்துக்க வேணாம், அவர் உலகத்துல அப்சர்வ் பண்ணதை சொல்றாரு. பாரியா பித்தியத்தினாக்க நம்மளோட பாரியாளா இருந்தா கூட இந்த காலத்துல வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். பித்தியதி தஸ்மின் காயே, உன்னோட அந்த மிருத்தக் சரீரம், அதாவது பிராணம் இல்லாத சரீரத்தை பார்த்து ஒரே ரூம்ல இருக்க மாட்டாங்க பாரியா, பயப்படுவாளாம், ஐயோ இது போனோம் அப்படின்னு. அவ்வளவுதான் அந்த சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருக்கச்சே அந்த சமயத்துல அந்திம ஸ்மரணம் வருமானம் நம்மளுக்கு தெரியாது. அதனால காஷ்டபாஷான சண்டிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. நல்ல இழுத்து பிடிச்சுட்டா பூதேவி. யோயோ ஜல்ப சசஜபா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அர்ஜுனன் ஒரு பிரபத்தி பண்ணா, சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் தாம் பிரபன்னம் மாம் துவாம் பிரபன்னம்னு சொல்லிட்டு பகவத்கீதாக்கு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதா உபதேசம் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு நீ தான் நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபத்தி பண்ணான். அதே மாதிரி இங்கத்துல வந்து பூதேவியும் ஒரு சரணாகதி பண்றா. அகம் சிஷ்யா ச தாசி, உனக்கு நான் தாசி, உனக்கு நான் சிஷ்யா, எனக்கு நல்ல வழியை சொல்லுன்னு. அதனால ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல பெருமாள் சொன்னதை ஒரு சிஷ்யே அந்த ஸ்தானத்துல இருந்து யோயோ ஜல்ப சசச்சபகான்னு கரெக்டா முடிச்சு போட்டு வச்சுட்டா ஆச்சு. இப்ப அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ பூமாதேவி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஆச்சு மீனோட ஆமல் கேழ் அரிக்குரலாய் முன்னுபிராமனாய் தானாய் பின்னிபிராமனாய் தாமோதரனாய் எல்லா அவதாரமும் எடுத்து பார்க்குற பெருமாள் யாருமே சொன்னதை கேட்கறதா தெரியும். இப்போ ராமாவதாரம் எடுத்தார். ராமாவதாரம் எடுத்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு செஞ்சு காமிச்சார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹான், யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல அவருக்கு. மேலேருந்து பார்த்துட்டு இருக்க பெருமாள் சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி பகவத்கீதை அருளினர். அந்த பகவத்கீதா படி பெருமாள் மேல வைகுண்டத்திலேருந்து தேவிமார்களோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். யாரான இந்த பகவத்கீதையை ஃபாலோ பண்றாளான்னு பார்த்தா யாருமே பண்ண காணும். ஏன்னா கீதை புரியறதே கஷ்டமாச்சே. சங்கர பகவத் பாதால் எடுக்கிறார், கேயம் கீதா நாமசஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். ஆனா பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலவ கணிதா பீதா. பகவத்கீதாங்கிறது மகாசாகரம் போல. இப்போ வந்து ஒரு மகாசாகரத்துல போய் நம்மளால ஒரு துளி தான் எடுத்துக்க முடியும். அண்ட் பகவத்கீதா எடுத்துட்டா ஒரே கன்ஃபியூஷன். இது இருந்தா பெருமாள் மாத்தி மாத்தி கர்மம் ஞானம்ங்கிறார். அதுக்கு வந்து ஒரு 100 கணக்கான பாஷ்யம் வேறு, இந்த பாஷ்யம் கரெக்டா அந்த பாஷ்யம் கரெக்டான்னு எல்லாம் குழம்பி உட்கார்ந்து இருக்கா பகவத்கீதா. அதுல என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. அது பார்த்தா அதனால கிருஷ்ணாவதாரமும் வேஸ்ட் ஆயிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவிமார்களோட ஒரு வித்வத் சதஸ் நடக்குது பெருமாள் எங்க வைகுண்டத்துல. அப்போ ஸ்ரீதேவியை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த மாதிரி திருப்பி வந்து எனக்கு அவதாரம் பண்ண பிடிக்கல, நான் வந்து ஆழ்வார்களை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆழ்வாரம் கீழே போறார், என்ன பண்றார், என்னை பத்தி நல்லது பாடிட்டு வந்துடுறார். ஆனா மக்கள் திருந்த காணும். அனுபவபரமா ஆழ்வார்கள் பாடிட்டு வந்துடுறா தவிர எனக்கு மோட்சம் கூட சீக்கிரம் ஓடி வந்துடுறா. நீயானு கீழே போய் ஏதானு பண்ணேன் அப்படின்னு கேட்கச்சு. மகாலட்சுமி முடியாது அப்படிங்கிறா. ஐயோ நான் பட்ட கஷ்டம் போறோம் அப்படின்னு. என்ன கஷ்டப்பட்ட அப்படின்னாக்க ராமாவதாரத்துல பார்த்தாக்கா பெருமாள் என்ன பண்றார், ராவணனை ஜெயிச்சாச்சு. ராவணனை ஜெயிச்சுட்டு சீதா பிராட்டியோட சேர்த்தி, அந்த சேர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடி வெசுன்னு பேசுறார் சீதா பிராட்டியை போட்டு. அந்த மாதிரி சுடுசொல் சொல்லவே கூடாது. ஆக்சுவலா மங்களகரமான தேவி சீதையை பார்த்த உடனே பெருமாள் வந்து
ஆனந்த சாகரத்துல சிங்கார ரச காட்டுவார்னு வால்மீகியே அரண்டு போயிட்டார். இந்த மாதிரி கூட ஒரு வார்த்தை வருமா அப்படின்னு. சீதையை பார்த்து பெருமாள் வந்து சொல்லக்கூடாத அதாவது வார்த்தையால சொல்றார். இந்த மாதிரி ஹே சீதையை காமாந்தரனான ராவணன் பார்வைக்கு உள்ளானவள் நீ, எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கலங்கிறார். 10 திசையில யாரோட ஓடி போங்கிறார். நான் ஏதோ இக்ஷ்வாக்கு வம்சோ பிரபவ ராமோ நாம ஜனேஸ்வதான்னு அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தோட குலதனத்தை காப்பாற்றணும், அதாவது எங்களோட மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னை ரட்சணம் பண்ணேன் தவிர எனக்கு உன்னை வந்து பட்ட மகிழ்ச்சி ஆக்கி திருப்பி பக்கத்துல உட்கார்ந்து வைக்கணும்னு ஆசையே கிடையாது. நீ வேணா எங்க யார் ஒன்னா போ அப்படிங்கிறார். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தாயாருக்கு வந்து கண்ணில் அப்படியே தாரதாரே தண்ணி வருது. இப்படி கூட சொல்லுவாள். தாயார் கேட்கிறா, இதுதான் வந்து வால்மீகி கிட்ட காலாட்சேபம் பண்ண ஒரு லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அக்னி பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணச்சு ராமர் பார்த்துட்டு இருக்க தடுக்க காணும், பண்ணா பண்ணிக்கோ அப்படின்னு. அத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துன்னு வந்தா அப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு வண்ணான் ஊர்ல ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நிற கர்ப்பிணியான தாயாரை கொண்டு போய் திருப்பி காட்டுல தள்ளிட்டார். இது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீதேவி சொல்ற, ஐயோ நான் ருக்மிணியா பிறந்து பட்ட கஷ்டமே போறோம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பட்ட பெரும் கஷ்டம், சுத்வா குணான் பூண சுந்தரான்னு சொல்லிட்டு இல்லை, கஷ்டப்பட்டு அந்த 7 வரிகளை வந்து யாரோ ஒரு பிராமணன் மூலமா தூது விட்டு பெருமாள் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறார் ருக்மிணி தாயார. அந்த மாதிரி ஒரு தசை. அப்படியே பண்ணிட்டா கூட பெருமாளுக்கு வந்து அஷ்ட மகிஷி மட்டும் இல்லை, ஷோடச ஸ்ரீ சகசிரேஷுன்னு எக்கச்சக்க மகிஷிகள். அதுல வந்து சத்யபாமாவுக்கும் ருக்மிணிக்கும் ஒரே சண்டையாம். அப்பப்போ நாரதர் கலகம் மூட்டி அந்த மாதிரி சண்டை நான் பட்டது போறோம் கிருஷ்ணாவதாரத்துல. வல்லபேத்தி வரதேத்தின்னு ஒரே வந்து வல்லபி ஜன வல்லவன் பெருமாள், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு தாயார் சொல்லிட்டேன் ஸ்ரீதேவி. நெக்ஸ்ட் வந்து பெருமாளுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை, ரசிச்சு கேட்டுன்னு இருக்கார். பூதேவியை கேட்டதுக்கு அப்புறம் சித்தம் சுவாமி அப்படிங்கிறார். சரி சித்தம் எப்போ எங்க அவதரிக்க போற அப்படிங்கிறச்சே அப்போ வந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் அப்படின்னு ஒரு பாகவதர் ஒரு ஆழ்வார், அவர் வந்து பெருமாளுக்கே வந்து பூ தொடுக்கிற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு வில்லிபுத்தூர்ல. அவருக்கு வந்து திருமகளால் பறக்கணும் அப்படின்னு ஆண்டாலே வந்து தீர்மானம் பண்ணி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக திருஷ்யாம் சாட்சாத் சமாம் சாட்சாத் பூமி தேவிங்கிற தேசிகன் கருணையா கமலாபிமான்யாம் அவ்வளோ கருணை உடையவள் கோதாம் அனன்யசரணா சரணமஹம் பிரபத்தியன்னு சொல்லிட்டு துளசி மாடம், அந்த துளசி மாடத்துக்கிட்டே ஆண்டாள் ஆப்புடுறா. அதனால வந்து அவளுக்கு கோதான்னு பேரு, பூமி கொடுத்தவள். காம் ததாதி இது. அதே மாதிரி கோதாக்கு வந்து காம் தகத்தேன்னு ஒரு அர்த்தம். பூமி அதாவது நல்ல வாக்கை கொடுக்கக்கூடியவள். தேசிகன் சொல்றார், அதாவது கோதாஸ்துதியில் எடுக்கிறார். கோதானாக்கா நல்ல வாக்கை கொடுக்கக்கூடியவள். அதனாலதான் விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜாயான்னு எடுக்கிறார். மனசுல எப்போதுமே கோதாதேவி உட்காரணும், அந்த கோதாதேவி மூலமாக அந்த வாக்கு பிரவாகம் அப்படியே வெளில வரணும். அதுல ஒரு கதையும் இருக்கு. எப்படின்னாக்கா ஒரு கோதா ஸ்துதி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகனார் வந்து மௌன விரதத்துல இருக்கார். அந்த மௌன விரதத்துல இருக்கச்சே சுவாமி வந்து ஒன்றும் பேச மாட்டார். ஏன்னாக்கா அது வந்து அந்த அந்த விரதத்தோட ஒரு அனுஷ்டானம் அப்படி. ஸோ பிரதோஷ காலம், அது பிரதோஷம், நரசிம்மனுக்கு மௌன விரதம் இருக்கிறது ஒரு விசேஷம். அப்படி இருக்கச்சே அந்த கோதா நாச்சியாரோட ஊர்வலம் வச்சே அந்த கோதா தேவியை பார்த்தவொடனே அவரால் வந்து அந்த பிரவாகம் உள்ளேந்து வரக்கூடிய அந்த பிரவாகம் அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத மௌன விரதத்தை உடச்சி எழுதின ஸ்துதி தான் கோதா ஸ்துதி. அந்த கோதா ஸ்துதி எப்படின்னாக்கா அந்த திருப்பாவை 30 பாசுரம்னா இது 29 பாசுரம். தேசிகனார் வந்து நிறுத்திட்டார் போறோம்னு. ஏன்னா திருப்பாவைக்கு ஈடுன்னு 30 எழுதக்கூடாது, ஆண்டாள் தான். அதனால வந்து 29ஓட நிறுத்திட்டார். இப்போ எப்படி வளர்க்கிறார், இப்ப பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லின்னு பிறந்துட்டார். ஸோ ஆண்டாள் எப்படின்னாக்கா 5 குடுக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையிலாய் பிஞ்சாய் பழுத்தாலே ஆண்டாளேங்கிறார். பிஞ்சிலே பழுத்துட்டா. சின்ன வயசுலேருந்தே வந்து ஹரிபக்தி அப்படிங்கிறது உண்டு ஆண்டாளுக்கு. ஆழ்வாரோட பொண்ணுங்கிறதுனால கேட்கவே வேண்டாம். ஆழ்வார் வந்து என்ன வளர்க்கிறார், எப்படி வளர்க்கிறாருனாக்கா கிருஷ்ணர் கதையை ஊட்டி 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 வளர்க்கிறார். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேத்தின்னு அந்த கிருஷ்ணரோட சின்ன வயசு கதையெல்லாம் பாகவதத்தின்னு எடுத்து சொல்லி வளர்க்கிறார். அதுல வந்து கிருதிமுக்த சிகண்ட மண்டனோ லிகிதக்கேன மமைஷ சில்பினா மதனா துரவல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவான்னு சொல்லிட்டு தேசிகன் எடுக்கிறார். அந்த ஒரு பெருமாள் என்ன பண்றாருன்னா கோபஸ்திரீகள் ஹிருதயத்துல
தன்னோட உருவத்தை வரைஞ்சி காட்டுறாராம். அந்த உருவத்தை பார்த்து 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 ஒரு ஒரு அந்த சன்ஃபிளவர் எப்படி வந்து ஒரு சூரியனை பார்த்து அப்படியே மயங்கி போடுறோம், அந்த மாதிரி ஒரு மயக்கக்கூடிய ஒரு உருவம். அந்த உருவம் ஆண்டாளோட ஹிருதயத்துல வந்து இவர் கதை சொல்ல 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 படிஞ்சிருக்கு. அதனால கிருஷ்ணரே சர்வம் அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு வந்து திண்ணமா தெரிஞ்சிருக்கு சின்ன வயசுலயே. அதனால பிஞ்சால் பழுத்தால் ஆண்டாள். ஏன்னாக்கா இப்போ பிரகலாதன் அந்த மாதிரி பக்த பிரகலாதன் அந்த மாதிரி பாகவதம் எல்லாம் பார்த்தா அவள் பிஞ்சிலே பழுத்துட்டான். ஏன்னாக்கா கர்ப்பஸ்ரீமான் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷேத்து மதுசூதனஹா சாத்விகா சதுவிக்னேயா சபை மோக்ஷாத்த சித்தகான்னு சில பேர் கர்ப்பஸ்ரீமான்னு பேர். ஆண்டாள் திருபவதாரம் கேட்கணுமா, அதனால பிஞ்சால் பழுத்தாள். அதனால எட்டவனே பரமபக்தி, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜா பில்டப்லாம் கிடையாது. எட்டவனே பரமபக்தி. அதனால பிஞ்சிலே பழுத்துட்டாள். கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அது வேணும் ஆசைப்பட்டாள். அதுக்கு ஏற்ப ஒரு ஒரு சிக்ஷை வேணுமே, அதுக்கு காத்திருந்தாள். அப்பதான் வந்து பாகவதத்துல வந்து அந்த ஒரு காத்தியாயினி விரதம் அந்த கதையை ஆழ்வார் சொல்ல ஆண்டாளும் ரசித்து கேட்கிறாள். அது என்ன காத்தியாயினி விரதம் அப்படின்னாக்கா, திருவாயூர்பாடியில பண்டொரு நாள் பாகவத காலத்துல திருவாயூர்பாடியில என்ன ஆச்சுனாக்கா, கோபி கைகளுக்கு வந்து கிருஷ்ண சம்ஸ்லேஷம் வேணும்னு ஒரே ஆசை. ஆனா வீட்டுல இருக்கிறவா எப்போதும் விடமாட்டேங்கிறா. அங்க சம்ருத்தியா இருக்கு, எல்லாமே கஷ்டமே கிடையாது. ஏன்னா பெருமாள் அவதரணம் பண்ண பூமி. என்ன பண்ணலாம்? ஸோ பெருமாள் என்ன பண்ணார், யோகமாயை மூலமாக வறட்சி வர வச்சார். வறட்சி வந்ததுனால ஊர்ல இருக்கிறவா என்ன சொன்னாலாக்கா, இந்த கன்னி பெண்கள் 5 லட்சம் கோடி பெண்கள் அத்தனை பேரும் காத்தியாயினி நோம்பு இருந்து அந்த யமுனா தீரத்துல காத்தியாயினி ஒரு பொம்மை பண்ணி காத்தியாயினி மகாமாயே மகா யோகின் அதீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோம்பு இருந்தாக்க ஒருவேளை சரியா போகும் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கூட ஆனா அந்த 5 லட்சம் கோடி பெண்கள் என்ன பண்ணானாக்க, அந்த நோன்பு வந்து இதுக்கோசரம் இருக்கல, அவ கிருஷ்ணனே வந்து அடையணும்னு இருந்தா. காத்தியாயினி மகாமாயே மகா யோகி நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருத்தே நமகா என்று வேண்டினார். அதனால அதுக்கு என்ன பண்ணது, காலங்காத்தால வந்து திருவாயூர்பாடியில வந்து தீர்த்தமாட போனோம். அந்த தீர்த்தமாட போகிறதுக்கு ஊர் பெரியவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் யாரை பனிஷ் பண்ணலான்னு. ஏன்னா அவ்வளவு காலங்காத்தால குளிர் காலத்துல மார்கசீரிஷம்னு பேரு. அந்த காலத்துல ஹேமந்த் ரித்து காலத்துல யார் அவ்வளோ காலங்கத்தால நீராட போவா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை வந்து இவனுக்கு இதுதான் தக்க பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீயே போ அப்படின்ட்டா. கேட்கணுமா, அவ்வளவுதான் ஒரே குஷி. ஸோ கண்ணனோட திருவாயூர்பாடியில நித்தியம் போய் காத்தியாயினி நோன்பு பெருமாளுக்கு. அதனால வந்து மந்தம் மதுரணிகதைஹி வேணுமா பூரியந்தம் பிருந்தாவன புவிகவாம் சாரயந்தம் சரந்தம் சந்தோபாகே சதமகமக துவம்சினாம் தானவானாம் அந்தாரந்தம் கதையரசனே கோபகன்யா புஜங்கம். கோபிகள்லாம் வந்து அவ்வளோ அனுபவிச்சு அந்த விரதம் இருக்கா. அந்த விரதம் இருத்ததுக்கு ஒரு பலன் வேணுமே, அந்த பலன் தரணும்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒரு நல்ல ஒரு பூர்ண சந்திரனிக்கு ராசலீலைன்னு பேரு, ராசலீலை அனுபவம் தரார். அந்த அனுபவத்தை வந்து நம்மளால வந்து வர்ணிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் வந்து வர்ணிக்கிறார். அதாவது அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியக சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனா. ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறா எப்படின்னாக்கா, அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ 2 கோபிகளுக்கு நடுவுல ஒரு மாதவம் நிக்கிறார் புல்லாங்குழலோட. மாதவம் ச அந்தரேன அங்கனா 2 மாதவனுக்கு நடுவுல ஒரு கோபிஸ்ரீ. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். நடுவுல வந்து இன்னொரு கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி நிற்கிறார். அந்த ஒரு ராசலீல, அப்படி ஒரு ராசலீல நடத்தினர். அந்த ராசலீலையில கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கிடைச்சது. அத்தனை கோபிமார்களும் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ராசலீலை அனுபவித்தார்கள். அந்த கோபிமார்கள்னா கடைசியில யாருன்னா நிறைய பேர் வந்து ரிஷிகள் முனிகள் யோகிகள் தான் கோபிகளா வந்து அவதரணம் பண்ணலாம். ஏன்னா ராமாவதாரத்துல பெருமாளோட அழகை அனுபவிக்க முடியல. அதனால ராமாவதாரத்துல என்ன ஆச்சுன்னாக்க, பெருமாள் ரொம்ப அழகு, ஆனா ஏக பத்னி விரதர். ஸோ ரிஷிகள்லாம் காட்டுல இருக்கச்சே பார்க்குற ரூப உதாரே குணைஹி பும்சாம் திருஷ்டிச்சித்தாபஹாரினம்னு சொல்லிட்டு தோளே கண்டார். அவர் அழகுல மயங்கி போன ரிஷிகள்லாம் என்ன பண்ண முடியும், ஆம்பளையா பிறந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாலாம். இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி ஒரு கண்ணு பார்த்தது இல்லையே, இந்த மாதிரி ஒரு வடிவழகை பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு. அதனால வந்து பெருமாள் வந்து அவர் மனசுல இருக்கிறதுனால நினைச்சுட்டு அடுத்த ஜென்மத்துல வந்து பூர்ணமான அனுபவம் கொடுத்தார் அப்படின்னு ஐதீகம். அவளை கோபியா பிறக்க வச்சு. அந்த மாதிரி இந்த கதை ஆண்டாள் கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டாளுக்கு வந்து சித்தத்துல வந்து நம்மளும் அந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா ஆண்டாள் காத்தியாயினி நோன்பு இல்ல, பாவை நோன்பு இருந்தா. அந்த பாவை நோன்பு எப்படின்னாக்கா, காத்தியாயினிக்கு பதில கண்ணனுக்கே நோன்பு இருந்தா கண்ணன் அடையிறது, அது பாவை நோன்பு. அதனால மார்கழி மாசத்துல மார்கசீரிஷம்னு பேர். இப்ப நம்மளுக்கு வந்து தட்சிணாயனம் யோக நிதிரையில இருக்கிற பெருமாள். இப்ப மார்கழி மாசம் வரைச்சு என்ன ஆகும்னா பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்ம முகூர்த்தம் தேவதைகளுக்கு. அப்போ கொஞ்சம் எழுந்துக்கக்கூடிய ஒரு சமயம்.
ஸோ விரதத்துக்கு அனுஷ்டானத்துக்கும் ஏற்பான ஒரு சமயம் அது. அதனால அப்ப மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால் நோன்பு ஆரம்பிக்கிறார் ஆண்டாள். மார்கழி மாசத்துல ஹேமந்த் ரித்துவுல அதே காத்தியாயினி நோன்பு எப்படி ஹேமந்த் ரித்துவுல பண்ணாலே அதே மாதிரி பண்றார் நோன்பு. அப்பேற்பட்ட ஆண்டாள் நோன்பு பண்ணிட்டு இருக்கார். அப்படி நோன்பு இருந்து என்ன பண்றா அந்த நோன்புல அப்படிங்கிறது அதுவே ஒரு விசேஷம், திருப்பாவின் விசேஷம் அது. அந்த நோன்பு இருந்தது போறாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 30 பாசுரம் அழகா கொடுத்துருக்கா. தான் மட்டும் நோன்பு இருந்து அனுபவிச்சுட்டு போயிருக்கலாமேனாக்கா அப்படி பண்ணக்கூடாதான். ஏன்னாக்கா விஷ்ணு தர்மத்துல சொல்றார், ஏக சுவாதூன புஞ்சீத ஏகச்சார்த்தம் சித்தஹேத் ஏகோன கச்சேத் அத்வானம் நைக்க சுத்தேஷு ஜாக்னுயாத்துன்னு. ஒரு நல்ல பதார்த்தம் கிடைச்சா தனித்து அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால ஆண்டாள் வந்து பூமாலை சூடி கொடுத்தால் பாமாலை பாடி கொடுத்தாள். எப்படி ஒரு பூமாலை சூடி கொடுத்தாலும் அதே மாதிரி பாமாலை அந்த பாக்கெல்லாம் பாடி கொடுத்தால் நம்ம எல்லாரும் அனுபவத்துக்கோசம். ஒரு எம்பெருமான் ஒரு குணத்தை அனுபவிக்கணும்னாக்க ஆண்டாளோட அவதாரம் வந்து எப்படி வந்து அற்புதமானது அப்படின்னு பார்க்கணும். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம்னு ஒரு கிருஷ்ணாவதாரம், அதுவே ஒரு அற்புதமான ஒரு அவதாரம். அந்த அற்புதமான அவதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இன்னொரு அவதாரம் ஆண்டாளோட அவதாரம். கிருஷ்ணரையும் அற்புதம், எந்த பிறந்த குழந்தையும் வந்து அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம், நல்ல விரிச்சு கண்ணை பார்த்து இந்த தலையில பார்த்தா கிரீட்டம், கையில வந்து கதாயுதம் சங்கு சக்கரம், அத்தனை பீதாம்பரதாரியா பெருமாள் வந்து முழு இன்னும் கழல் கற்றையோடு பிறந்தாராம். அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது. அதனால அற்புதம் பாலகம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிறவி பார்க்க முடியாது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இரவுல வந்து மாறிட்டார். அதனால பகவானுக்கு வந்து 2 தாய்மார்கள், அதாவது இவள் ஒருத்தி அவள் ஒருத்தின்னு சொல்லிட்டு யசோதாவும் சரி தேவகியும் சரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எம்பெருமானுக்கு ஒரு அனுபவிக்கிறதுக்கோசரம் ஒரு அற்புதமான ஒரு அவதாரம். அப்பேற்பட்ட ஆண்டாள் என்ன பண்றா, தானே வந்து மற்ற ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்க பெருமாள் அனுபவிக்கணும்னாக்க நாயிகா பாவம் எடுத்துக்கணும், காதல் அனுபவிக்கணும்னாக்க. அதை பத்தி தான் தேசிகன் விசாரிக்கிறார். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தஹ உச்சாவச்சைர் விரஹ சங்கமஜைஹி உதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயாக. அது என்ன ஒரு அனுபவம் கோதா ஸ்ருதியில சுவாமி சொல்றார். இப்ப மற்ற ஆழ்வார்லாம் என்ன பண்ணார், பெருமாளை வந்து காதல் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நாயிகா பாவம் எடுத்துக்கணும், அதாவது ஹீரோயின் மாதிரி இமேஜின் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண ஆழ்வார்கள் இருக்கார். நம்ம ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார், அவர் வந்து பராங்குஷ நாயக்கி. அதே மாதிரி பரகால நாயக்கியா திருமங்கை ஆழ்வார். பாவம் எடுத்துக்க முடிஞ்சது தவிர அப்படியே மாற முடியலையே. ஆண்டாள் ஒருத்தி தானே ஒரு பெண் ஆழ்வார். பதின்மர் போற்றும் பிரான் ஆழ்வாரை சொல்றோமே, அந்த ஆழ்வார்கள்ல ஆண்டாள் ஒரே ஒரு ஒருத்தி தான் பெண். அந்த பெண்ணானபடியாலே அவளுக்கு வந்து ஒரு இயற்கையா இருக்கு, அவளுக்கு வந்து அது அனுகூலமா இருக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது. அது தேசிகன் எடுத்து காட்டுறார். மீதி பேரால பாவனை தான் பண்ண முடிஞ்சது, ஆண்டாளுக்கு அது வந்து ரொம்ப இயற்கையா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கக்கூடியவா தான் திருப்பாவையை கேட்கணுங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி பெண்ணும் அந்த ஒரு பெண்ணோட ஒரு சம்ஸ்லேஷம் அந்த பெருமாளோட புரிஞ்சிக்கக்கூடியவா தான் திருப்பாவை உபன்யாசத்துக்கே வரணும்னு பெரியவர்கள் சொல்லுவா. அந்த ஒரு தசை இருக்கிறதுனாலதான் என்ன பேசுவானாக்கா, திருவாழ்மொழிக்கு ஆள் சேரும், ராமாயணத்துக்கும் ஆள் சேரும், திருப்பாவைக்கு ஆள் சேராதே அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்வார். ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னே பேரு. அதனால திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே தான் உஞ்சவருத்தி எடுப்பாராம். அப்பேற்பட்ட ராமானுஜரும் திருப்பாவையிலே ஆழ்ந்து அனுபவிச்சார். ராமானுஜரை கேட்டாலும் திருப்பாவை காலக்ஷேபம் சொல்றீரான், திருப்பாவை என்னால முடியாதுன்ட்டார். ஏன்னா திருப்பாவை ஆழ்ந்து யார் சொல்ல முடியும்னாக்க அந்த ஆண்டாளோட பாவம் அதை முழுசா புரிஞ்சுக்கிறவாளால் தான் திருப்பாவையை முழுசா சொல்ல முடியும் தவிர நம்மளால சொல்ல முடியாது. இன்னொன்னு சம்பிரதாயத்துல எப்படின்னாக்க, புருஷோத்தமன்கிறது பெருமாள், அவன் தான் புருஷோத்தமன். காந்தஸ்தே புருஷோத்தமஹ அப்படிங்கிற. அதனால பெருமாளை பத்தி இருக்கக்கூடிய சூக்தமுக்கு புருஷ சூக்தம்னு பேர். வேதேஷு பௌருஷம் சூக்தம். மீதி எல்லாம் ஸ்திரீபாவம் தான். நம்மளாம் ஏதோ வேஷம் போட்டுன்னு இருக்கோம் தவிர சில பேர் ஆண்கள் மாதிரி எல்லா ஸ்திரீகள் தான். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்க, எங்க தெரிய வந்ததுன்னாக்கா, முதல்ல பண்டொரு நாள் தெரிய வந்தது. எங்க வங்கக்கடல் கடைந்த மாதவன், அதாவது திருப்பார்கடல் கடையச்சே தாயார் வரா, திவ்யமால்யா அம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யேதாம் சர்வதேவானாம் ஏயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் பார்க்கும்படியாய் தான் வந்து பெருமாளை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ரமா முகுந்தம் நிரபேட்சம் மீட்சிதம்னு பெருமாள் வந்து ஜம்முன்னு அப்படி நிற்கிறார்.
அதை பார்த்துட்டு தாயாருக்கு வந்து ஒரே ஆசை, அவன் வக்ஷஸ்தலத்துல போய் உட்காந்துக்கிறா. இந்த மாதிரி அத்தனை பேர் தேவதைகள் ஏயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னு சொல்லிட்டு அத்தனை 30 கோடி தேவதைகள் பார்த்துட்டு இருக்கா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னாக்க அதுக்கு சமாதானம் என்ன சொல்றா, தாயாருக்கு வெக்கமே கிடையாதான். எனக்கு இருக்கிறது ஃபுல்லா ஸ்திரீ தானே, அது என்ன ஆணாது பெண்ணாது, பெருமாள் ஒருத்தர் தான் புருஷோத்தமன், மீதி அத்தனை பேரும் ஸ்திரீ பாவம் தான். ஸ்திரீ பாவம் ஏன்னாக்கா அவனையே நம்பி இருக்கிறதுனால அவன் சர்வசேஷி, நம்ம சேஷன். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். அதனால அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டாளுக்கு கிட்டிட்டு, அது வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆழ்வாருக்கு கிட்டித்தானாக்கா கிடையாது. அதனாலேயே ஆண்டாளால எப்படின்னாக்கா கூடல் பெருமாளோட கூடியிருக்கட்சியும் சரி அப்படி இல்லைன்னாக்கா விரகரசம், அதாவது பெருமாளை பிரிஞ்சிருக்கத்தையும் சரி அவ்வளோ ஒரு ஆழ்ந்து அனுபவிச்சு அப்படி ஒரு பாசனம் கொடுக்க முடிஞ்சது. அதனாலதான் பெருமாளையே ஆழ்ந்து அவனை ஆண்டாள், நம்மளையும் ஆண்டாள். நம்மளை எப்படி ஆண்டாள், நம்மளையும் அந்த பக்தியிலே ஆழ்த்தி ஆண்டாள். நம்மளுக்கு சுவாபதேசம் அந்த மாதிரி விசேஷமான அர்த்தங்கள் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு திருப்பாவையை கொடுத்து நம்மளே ஆண்டாள். திருப்பாவைக்கே ஆண்டாள் எழுதின திருப்பாவைக்கு ஒரு பெரிய பிரபாவம் உண்டு. என்னன்னாக்கா வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேதத்தோட அத்தனை எசன்ஸ், அதோட வித்து அப்படிங்கிற வித்துனாக்கா ஒரு மரத்தோட வித்து என்ன கொட்டை, அந்த கொட்டை போட்டா திருப்பி அதுலேருந்து மரத்தை உண்டாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு எசன்ஸ் திரட்டிப்பால் மாதிரி திரண்டு ஒரு திருப்பாவைன்னு 30 பாசுரமா ஆக்கி கொடுத்தார். அந்த 30 பாசுரத்தோட பிரபாவத்தை இவ்வளோ ஒரு குட்டி நேரத்தில் அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆண்டாளோட திருப்பாவை அப்ரோச்சுக்கும் பகவத்கீதைக்கும் என்னன்னு பார்க்கணும். இப்போ பெருமாள் கொடுத்த கீதைக்கு பகவத்கீதைன்னு பேரு, கீதோபனிஷத்து. ஆண்டாள் கொடுத்த கீதைக்கு பகவதி கீதை கோதோபனிஷத்து பேரு. ஏன்னா கோதாதேவி கொடுத்த உபனிஷத்து அது கோதோபனிஷத்து. இப்போ கீதையில வந்து பார்த்தாக்கா கர்மயோகம், ஞான யோகம் அதெல்லாம் முடிஞ்சு பக்தி யோகம் 700 ஸ்லோகம் முடிஞ்சு கடைசியில பெருமாள் சொல்ற சர்வதர்மான் பரித்தியஜம் மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியா மோக்ஷயிஷ்யாமின்னு. ஆண்டாள் வந்து லகுபாயம்னு முதலே சொன்னதுனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான். சுத்தி வளர்ச்சி அர்ஜுனனை போட்டு குழப்ப அர்ஜுன விஷாத யோகம், அப்புறம் வந்து புத்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், திருப்பி வந்து சாங்கிய யோகம் அத்தனையும் போட்டு குழப்பி அவனை ஒரு குழப்பி அழவச்சு கொடுக்கல பெருமாள். அந்த மாதிரி கொடுக்கல ஆண்டாள். நேரைய நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழ படிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். பெருமாள் தான் வந்து சர்வதா ரட்சகன், சர்வத்திர ரட்சகன், அவனே தான் மோட்சம் கொடுக்க போறான். சர்வதர்மான் பரித்தேஜ் மாமேகம் சரணம் பிரஜ, அவனை தான் நமக்கேனாக்க நம அதாவது பிரபஞ்சன கூட்டஸ்தர், நமக்கே அவன் தான் பறை தருவான். மோட்சம் மிக்ஷாமி மாசுச்சக. இது ஆண்டாளோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச். இன்னொரு அப்ரோச் எப்படின்னாக்கா அர்ஜுனன் என்ன பண்ணா, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே மாதவ, ஹே சஹேத்தின்னு கூப்பிட்டான். அவனுக்கு பெருமாளோட பெருமை புரியல. கொஞ்சமா போய் விஸ்வரூபத்தை பார்த்தான். விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பயந்து போய்த்தான். ஹே கிருஷ்ணா, ஹே யாதவ, ஹே மாதவ சஹேதி, ஐயோ தெரியாத கூப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம்பிகும்னு பெரிய பெரிய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி சொன்னது கிடையாது பெருமாளை பார்த்து. ஆண்டாளோட அப்ரோச் எப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பரவாசுதேவன் நாராயணன் சொல்லி வியூகம் விபவம் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடைசியில வரைச்சே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கோவிந்த நாமம் நிறைய வருது கடைசியில வரைச்சு. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் எற்றைக்கும் 7 பிரிவிக்கும் உந்தன்னோடு உருவே உந்தன்னோடு உற்றுமே ஆகும் உனக்கே நாம் ஆச்சரியம் மற்ற நம் காமங்கள் மாற்றிடம்பாவான்னு சொல்லச்செல்லாம் அந்த கோவிந்த நாமம் பறக்க சொல்றா. ஏன் கோவிந்த நாமம் சொல்றான்னாக்கா ஆண்டாளை பொறுத்தவரைக்கும் கோவிந்த நாமம் தான் உயர்ந்த நாமம். முதல்ல ஏதோ நாராயணா அப்படி எப்படின்னு திருப்பார்கடல் கடந்தவனே அப்படின்னு சொன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமனே அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து கோவிந்த நாமம் அதுதான் வந்து பெருமாள்கிட்ட கிட்ட இழுத்துன்னு போவோம். அதனால ஆண்டாள் வந்து ரிவர்ஸ் அப்ரோச். ஃபர்ஸ்ட் பெரிய நாமம்னு சொல்லிட்டு கடைசியில பெருமாள் கிட்ட போறச்சே அத்தசகா அபயங்கதோ பவத்தின்னு உபனிஷத் சொல்ற அத்தனை பயமும் போயிடும். அதனால வந்து கோவிந்த நாமம் தைரியமா சொல்றா, நீ கோவிந்தன் தான், கோவிந்தா கோபாலகா. அர்ஜுனோட அப்ரோச் வேற. அவன் பயந்து போயிட்டான் பெருமாளை பார்த்து, ஐயோ கோவிந்தன் கோபாலகன் கூப்பிடக்கூடாது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் ஆண்டாள். இதுல திருக்குழந்தை ஆண்டவன் வந்து திருப்பாவையோட சம்மரி சொல்வர் ரொம்ப அற்புதமாக. அது அடியேன் இப்ப விண்ணப்பம் செய்கிறேன். இது அத்தனை திருக்குழந்தை ஆண்டவன் சொன்னது. திருப்பாவையை ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஆண்டாள் என்ன பண்ணான்னாக்க ஒரு சின்ன கதை ஒண்ணு, உபகதை ஒண்ணு சொல்றார். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஏராளமான நிலம் இருந்தது. அவருக்கு வந்து ஒரு சின்ன பெண். அந்த பெண்ணை சின்ன வயசுல இருந்து டெய்லி நிலக்காணி கூட்டின்னு போவார். இதெல்லாம் நிலம், இந்த நிலத்துல இருந்து இவ்வளவு விளைச்சல், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால என்ன ஆச்சுனாக்கா அந்த பெண்ணுக்கு வந்து அதுல வந்து ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு மகா புத்திசாலியான பெண் ஆயிட்டா.
என்னன்னாக்கா எந்த நிலத்தை காமிச்சாலும் இந்த நிலத்துல வந்து இவ்வளவு நிலச்சல் வரும், இவ்வளவு மூட்டை நெல் வரணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவான். இவர் அப்பாவுக்கு வயசாகி வீட்டிலேயே இருந்தா கூட அவளை ஏமாற்ற முடியாது. அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஜமீன்தாரை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணான்னாக்கா அவன் தூங்கிட்டே இருப்பான் போல இருக்கு, அவனுக்கு நிலம் நிறைய இருந்தா கூட. அதனால என்ன பண்ணான், நிலத்துல இருக்கிறவர்கள் அவனை ஏமாத்த ஆரம்பிச்சார். ஏமாத்தி ஒரு 25 மூட்டை நெல் வரணும்னாக்கா 10 மூட்டை தான் அவனுக்கு வந்து சேரும். இந்த பெண்ணுக்கு தான் தெரியுமே நிலத்தை பார்த்தாலே. அதனால வந்து அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான்னாக்கா ஏமாத்துறான்னு தெரிஞ்சுட்டு மாப்பிள்ளையை போய் ஃபர்ஸ்ட் எழுப்பி இந்த மாதிரி இங்க பாரு, இத்தனை நிலமும் உன்னோட நிலம் தான், இந்த நிலத்தைப்படி இவ்வளவு மூட்டை வரணும், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் இத்தனை நாள் இந்த மாதிரி யோசிச்சது இல்லை, கேளுன்னு சொல்லிட்டு அந்த நிலத்துல வேலை பண்ற வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண தப்ப நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா ஒழுங்கா அந்த நெல் மூட்டையை கொண்டு வந்து குத்துருங்கன்னு சொன்னான். இது என்ன கதை அப்படின்னாக்கா இதுதான் ஆண்டாளோட கதை. என்னதுனாக்க செற்றத்தின் வழத்தில் சிறியது பிறந்தால் எற்றை தந்து எங்கே கிடக்கும்னு நம்ம என்ன பண்றோம், இந்த சம்சாரத்துல வந்து பெருமாளோட சொத்து அப்படிங்கிற ஒரு ஞானம் இல்லாத தேக ஆத்ம அபிமானம் அப்படின்பா, தேகாத்மி அபிமானத்தோடயே சுத்தின்னு இருக்கோம். சுத்தின்ட்டு என்ன பண்றோம், நம்மளோட ஆத்மாவை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு நானே எனக்காக அப்படின்னு வாழறோம். அதுவே ஒரு பெரிய திருட்டு. அந்த மாதிரி எவ்வளவோ திருட்டு நடக்கிறது. அதை பார்த்துட்டு பெருமாள் சும்மா இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் சாஸ்திரம் கொடுத்தாச்சு, 2-3 ஆழ்வார் அமைச்சாச்சு, ஆச்சாரிய கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா நப்பின்னை பிராட்டி மேல தூங்கிட்டு இருக்காரு உட்காந்து. அந்த நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆண்டாள் என்ன பண்ணா, ஆண்டாள் பூமி பிராட்டி, அவளுக்கு அது பிடிக்கல. அதை எப்படி தூங்க முடியும்னு சொல்லிட்டு பூமாலை பாமாலை, அந்த பூமாலையால அவனை கட்டி அவனை தட்டி எழுப்பி சம்பந்தத்தை சொல்றா. பெருமாளுக்கு வந்து சொல்றா அந்த மாதிரி அந்தர்யாமி பிராமணத்தை சொல்றான். திருக்குழந்தை ஆண்டவன் சொல்றாரு, அந்தர்யாமி பிராமணத்துல வரும் வேதத்துல, அதாவது வேதாந்தத்துல சொல்லாச்சு அந்தர்யாமி பிராமணம்னு உண்டு. அது எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ்ய பிருத்வி சரீரம் எம் பிருத்வீன வேதன்னு சொல்லிட்டு இது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் அந்தர்யாமி பிராமணம்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லும், பெருமாளுக்கும் சித்த அச்சேதனம் அதோட சம்பந்தத்தை சொல்லும் அந்த பிராமணம். அதை பெருமாளுக்கு சொல்லி காமிச்சு, இவ அத்தனை பேரும் உன்னுடைய சொத்து, நீ மறந்து போயிட்ட பொழுது, அவ அத்தனை பேரும் தான் தோன்றித்தனமாக சம்சாரத்திலே சம்சார சாகரம் தூரம்னு அதுலயே சுத்தின்னு இருக்கா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு. அவளை வந்து நீ வந்து உங்ககிட்ட வீட்டுக்க வேணாமான்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல பாகவத புருஷால் கீழே இருக்கிற பாகவத்தால் அவளையும் தட்டி எழுப்பி வாங்க கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அதுதான் முக்கியம்னு சொல்லி நம்மளையும் திருத்தி பணி கொண்டு நம்மளையும் வந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண வைக்கிறோம். இதுதான் வந்து அந்த கதை. அதனால நிஜமான பெருமாளோட சம்பந்தம், பெருமாள் ஒருத்தர் தான் வந்து நிஜமான சம்பந்தி, நீதிலாம் வந்து தற்காலிகமா இருக்கக்கூடியது என்று சொல்றாங்க ஆண்டாள். அதுக்கு தேரெழுந்தூர் ஆண்டவன் வந்து ஒரு ஐதீகம் கதை சொல்லுவார். என்னதுனாக்க, தேரெழுந்தூர்ல வந்து ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த சிஷ்யர் என்ன பண்ணாருனாக்க, பார்த்தசாரதியை சேவிக்கணும்னு ஆசை வந்தது ஸ்ரீரங்கத்துல இருந்து. ஆண்டவன் வந்து சரி போயிட்டு வா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டாராம், என்ன நீ போய் வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாம் பாத்தியா அப்படின்னு கேட்டதுக்கு, பார்த்தேன் அப்படின்னா, பார்த்தசாரதி எம்பெருமான சேவிச்சியான்னு கேட்டதுக்கு அவர் வந்து மூஞ்சி தொங்க போட்டுட்டாராம். நீ சொல்றியே மீதி பேர்லாம் வந்து இந்த ஜென்மத்தோட சரி அவளோட என்ன உற்றுமையாவும் உனக்கே நாம ஆச்சு நம்ம கூடயே வரப்போறா, இல்ல நம்மளுக்கு ஸ்ரீமன் நாராயணனோட தான் வந்து உறவே, அதுதான் வந்து நிரந்தரமா இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவு கொண்டாடத்துக்கு பார்த்தசாதியை போய் சேவிக்க போறேன்னு நினைச்சேன், நீ போய் யாரையோ போய் சேவிச்சுட்டு வந்தேன்னு பேசினாரு அந்த மாதிரி தேரெழுந்தூர் ஆண்டவன். அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷாலாம் சொல்லி கொடுத்தது ஆண்டாள் திருப்பாவையிலையும் வந்து சொல்றார். உன்றனோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சியவும் அத்தனம் காமங்கள் மாற்றில் வரும்பாவாய். மீதி எல்லா காமங்களையும் மாத்தணும். காமத்தை அழிக்க முடியாது, எல்லா காமத்தையும் ஹரிகாமமா மாத்தணும். பெருமாள் கிட்ட வந்து ரீடைரக்ட் பண்ணணும். எப்படின்னா, ஜிக்வே கீதே கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி துவந்த்வ சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோதத்வயம் துவம் சுனு அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். அதாவது நாக்கு இருந்தாக்க கேசவனையே பாடணும். ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி துவந்த்வம் சமர்ச்ச அச்சுத கதா ஸ்ரோத். காது எதுக்கு இருக்கு, பத்ரம் கர்ணியேபிஹி சுனியாம தேவாகான்னு சொல்லிட்டு பெருமாளோட கதையே கிருஷ்ணநாம சங்கீதத்தினே கேட்டுட்டு இருக்கிறோமா. கை எதுக்கு இருக்கு, அவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு இருக்கு. கால் எதுக்கு இருக்கு, அவனோட திருக்கோயில் போறதுக்கு இருக்கு. மூக்கு எதுக்கு இருக்கு, அவனோட திருத்துழாய் அதை முகர்ந்து பாக்குறதுக்கோசரம் இருக்கு. அந்த மாதிரி மற்ற காமங்கள் மாற்றலும் மீதி இருக்கிற லௌகீக விஷயத்தெல்லாம் வந்து அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தேஜேத்துன்னு தேசிகன் சொல்றார். அந்த மாதிரி அதை விட்டுடணும் அப்படிங்கிறது திருப்பாவையில் ஆண்டாள் எடுக்கிறார். அதனால வந்து அப்படியே இருக்கக்கூடிய ஆண்டாள் பறை என்பது வந்து தமிழ் லிட்ரேச்சர்லயே 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆண்டாள் ஒருத்தி தான் உபயோகப்படுத்தின வார்த்தை.
அது எந்த ஆழ்வாராலையும் உபயோகப்படுத்த முடியல. பறை என்பது ரொம்ப ஸ்பெஷல் வேர்டு அப்படின்னு தமிழ்ல. அடியனுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, அதனால அதை பத்தி நான் ரொம்ப பேச முடியாது. ஆனா பறை அப்படின்னாக்கா அந்த பரத்துவம், பெருமாளோட பரத்துவத்தோட நம்ம சேர்த்தி, அதாவது பறை என்பது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றமே வைகுண்டத்துல, அதை பறை அப்படின்பா. அதனால அங்கங்க திருப்பாவையில பறைங்கிற வார்த்தை பார்க்கலாம். அது திவ்ய பிரபந்தத்துல, யாரோட திவ்ய பிரபந்தத்திலேயே வேற எங்கேயுமே கிடையாது. அது ஆண்டாளோட கான்ட்ரிபியூஷன். இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பாடினாள். இதுல எப்படின்னாக்கா, திருப்பாவையை பார்த்தால் நீங்க இயல் இருக்கும், இசை இருக்கு, இசைத்து பாட முடியும் இதை திருப்பாவையை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இசைத்து தாளம் போட்டு பாட முடியும். அதே மாதிரி நாடகத்தமிழ், நாடகத்தமிழ் எங்க இருக்குன்னு பார்த்தாக்க திருப்பாவையே ஒரு நாடகம் மாதிரி அனுபவிச்ச ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. அதாவது முதல் 5 பாசுரம் தனித்தனியா பிரிச்சு முதல் 5 பாசுரத்துல ஆண்டாள் என்ன பண்றாள், அதுக்கப்புறம் 10 பாசுரத்துல எப்படி பாகவத்தாள் ஒரு கோபிமார்களையும் எப்படி எழுப்புறாள், அதுக்கப்புறம் கிருஷ்ணனையும் யசோதையும் நப்பின்ன பிராட்டியை எப்படி எழுப்புறாள், அப்புறம் கடைசி 10 பாசுரத்துல எப்படி விண்ணப்பம் பண்ணி சாற்று முறையை சொல்லி பலம் சொல்றாள் அப்படிங்கிறது பிரிச்சு பார்த்தாக்க அது ஒரு நாடகம் மாதிரி தெரியுது. அதனால இயல் இசை நாடகம் அது கொடுத்த ஒரு சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை கொடுத்தாள். அப்புறம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் என்ன பண்ணார், பெருமாள் இன்னும் கூட ஸ்ரவணம் யஜ்யம் போர்ல அவருக்கு கேட்கணும்னு ஆசை. அதனால உடனே ஒரு சாட்சா்காரம் கொடுக்கல, சாட்சா்காரம் கொடுத்து ஆண்டாளை ஏத்துக்கல. ஏன்னா அப்படி ஏத்துந்தா நம்மளுக்கு நாச்சியார் திருமொழி கிடைக்காது. தை ஒரு திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் திருமொழி. மார்கழி முடிஞ்சதுக்கு அப்புறம் தை மாசம் மன்மதனை நோக்கி நோன்பு இருக்காள் இல்லையா. மன்மதன்னாக்க நம்ம உடனே என்ன மன்மதன்னாக்க வேற ஏதோ தேவதை இல்லையா, ஆண்டாள் போய் இன்னொரு தேவதை கிட்ட போய் இப்படி கேட்கலாமான்னாக்கா வியாமோகமா 2 விதமா எடுத்துக்கலாங்கிறா. அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு பரம பக்தியில இருக்கக்கூடிய ஒரு வியாமோகம் ஒரு தேள் கொட்டினாக்க எதை சாப்பிட்டா வலி தீருங்கிற மாதிரி இருக்கிற ஒரு தசை. அதனால மன்மதனை கேட்கிறா, இந்த மாதிரி ஏ மன்மதனே பெருமாளை என் கூட சேரவை அப்படின்னு. அந்த மன்மதன் எப்படின்னாக்க அவன் ஒரு வித்தியாசம் மன்மதனுக்கும் மீதி பேருக்கும் எப்படின்னாக்க, ராமரை கேட்கலாமேனாக்கா ராமர் அம்படிச்சா பானம் எப்படின்னாக்க 2 இருக்கிறத ஒன்னா சேர்க்கும், விசேஷமான பானம், அதனால கேட்டான்னு சொல்ல முடியும். அது இல்ல சில ஆச்சாரம் என்ன சொல்றா, அது அந்த மன்மதன் கிடையாது, சுகபிரம்மம் சொன்ன மாதிரி சாட்சாத் மன்மதனாக மன்மதனுக்கே மன்மதனான கிருஷ்ணன் அவங்கிட்டதான் அந்த விரதத்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தை ஒரு திங்கள்னு விரதம் இருந்து கடைசியில யார கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கச்சே ஆழ்வார் கேட்கிறார். ஏன்னா சீதைக்கு 6 வயசு ஆரச்சே ஜனகர் யோசிச்சாராம், ஐயோ வயசாயிட்டே யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா. அதே மாதிரி பெரியாழ்வார் யோசிக்கச்சே மானிட வர்க்கத்துக்கு என்று கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னால, அப்படி பேசினாக்க நான் வாழகில்லேன், நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால சரி எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னாக்க பெருமாளுக்கு ஆண்டாளுக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறார் எந்த திவ்ய பிரபந்த பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறச்சு. இது ஒரு விசேஷமான கலப்பு திருமணம். கலப்பு திருமணம்னாக்க ஆண்டாள் விபவ அவதாரத்துல இருக்கா, இடைச்சியும் பாவத்துல. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது விபவ அவதாரத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை கிடையாது, ஆனா அர்ச்சமூர்த்திய. எந்த அர்ச்சமூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்க்கச்சே கடைசியில ரங்கநாதனை சூஸ் பண்றா. ஏன்னாக்கா எல்லா ஆழ்வாருமே பாடின பெருமாள் ரங்கநாதன். அதனால சச்சரித்திரசாயி புஜகேந்திரசாயி நந்தாங்கசாயி அப்படின்னு சொல்லிட்டு ரமதாம் மனோமே அப்படின்னு சங்கர பகவத்பாதர் எடுத்தார். மனசு அப்படியே இழுக்கக்கூடியவர் ரங்கநாதர். இன்னொன்னு ரங்கநாதர் கிட்டதான் எப்போதுமே ஒரு வெண்ணவாசம் அடிக்கணுமா. அந்த ஆண்டாளுக்கு ஒருவேளை இடைச்சி பாவனையில இருக்கிறதுனால அந்த வெண்ணவாசை பிடிச்சதுனாலேயே அந்த ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறார் கடைசியில. அந்த திருக்கல்யாணமா இருக்கு. ஆனா அதுலே ஒரு அத்புதம் அப்படின்னு பார்க்கச்சு ஆண்டாள் கிட்ட இப்போ மீதி பேருக்கு இல்லாத ஒரு அத்புதம் அப்படின்னு பார்க்கச்சு என்னன்னாக்க பூஹு புவஹா சுவஹா என்று வியாகிருதி இருக்கு. ஸோ அந்த வியாகிருதி மந்திரம் காயத்ரியில வரைச்சே கூட, காயத்ரிங்கிறது வேதத்தோட பீஜம். அந்த வேதத்தை சுருக்கினாக்க காயத்ரி வரும். அதுல வியாகிருதி காயத்ரியை சுருக்கினாக்க வியாகிருதி வருதும்பா. பூஹுன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல முக்கியத்துவம் எதுக்கு தரா, பூஹுக்கு தரா. அதே மாதிரி வேதத்துல வரைச்சே பூமா பிராட்டி, அதாவது பூமி பிராட்டியை தான் முதல்ல சொல்றது. கிரீச்சத்தை லக்ஷ்மீச்ச பத்னியோ, லக்ஷ்மி அப்படின்னா சொல்றது வேதம். கிரீச்சத்தை லக்ஷ்மீச்ச பத்னியோ அஹோராத்திரே பாரிஷ்வே அப்படிங்கிறது. அதே மாதிரி காத்தால எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பூமாதேவி தான் சேவிக்கணுமா. அதனால சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணு பத்னியே நமஸ்துபியம் பாத ஸ்பர்ஷம் சமஸ்வமே அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவியை வேண்டிக்கிறோம்.
உன் மேல கால் வைக்கணுமே சமஸ்வத்தே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேற என்ன அத்புதம் அப்படின்னாக்க ஆண்டாள் என்ன சொல்றானாக்க காய்கம் வாச்சகம் மானசம் அதை மாத்தி சொல்றா. யூஸ்வலா என்ன சொல்லுவானாக்கா திரிகரண சுத்தினாக்கா மனசா என்ன நினைக்கிறோமோ அதை வாக்கால பேசணும், வாக்கால் என்ன நினைக்கிறோமோ அதை காரியத்துல பண்ணணும். அப்படிதான் மனசு ஏக்கம் கர்மன் ஏக்கம், மனசு ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன் ஏக்கம் மகாத்மனாம்னு சொல்லுவோம். ஆண்டாள் மாத்தி சொல்றாரு. காய்கம் அதாவது தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது காய்கம், வாயினால் பாடி வாச்சிகம், மனத்தினால் சிந்திக்க மானசம். இதை மாத்தி சொல்றாங்க. ஏன்னாக்கா மாத்தி சொன்னாதான் நம்மளுக்கு வந்து இயல்பா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காய்கமா ஒண்ணு பண்ண சொன்னாக்க ரொம்ப ஈஸி, மானசமா பண்ண சொன்னா கஷ்டம் எதுவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் காய்கமா பண்ணலாம். தூயமாய் வந்து நாம் தூவி தூமலர் தொழுது, அதுக்கப்புறம் வாயினால் பாடி, அதுக்கப்புறம் மனத்தினால் சிந்திக்க. ஏன்னா மீதி ரெண்டும் கிட்டினாக்கா அப்புறம் மனசுல நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கம் வாச்சகம் மானசம் அதை ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்றாங்க. பரமன் பேர் பாடி அப்படிங்கிறதுக்கு பெருமாள் பேரை நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா உத்திஷ்ட சிந்தையன் ஹரிம், விரஜன் சிந்தைய கேசவம், புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், ஸ்வபன் சிந்தைய மாதவம்னு சச்சரித்திர ரட்சால தேசிகன் எடுக்கிறார். அந்த மாதிரி உத்தமன் பேர் பாடி வாயினால் பாடி கேசவனை பாடவும், முகில் வண்ணன் பேர் பாடி மைத்துனன் பேர் பாட சேவகமும் யாம் பாடி பாடி பறை கொண்டு துயிலிசை பாடுவான் கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்லி இத்தனை தடவை சொல்றா அந்த பேர் பாடணும்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா வராக சர்ம ஸ்லோகத்துல போட்ட ஒரு முடிச்சுல சொல்றது பெருமாளை பத்தி பறக்க அவன் நாமம் அவன் பேர் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படி சொல்றது ரொம்ப சுலபம். அதனால அதே மாதிரி குலசேகர பெருமாள் அதே சொல்றார். அனந்த வைகுந்த முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி பக்தும் சமர்த்தோப்பி நபக்தி கஷ்டித் அஹோஜனானாம் வியசனாபிமுக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்லி 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 அந்த குணானுபவத்துல எப்படி ஊறி போனோம்னாக்கா விக்ரேத்து காமா கில கோப கன்யான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கோபஸ்திரீகள்லாம் கிருஷ்ணனையே மனசுல நினைச்சுட்டு கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சொல்லிட்டே இருக்கச்சே கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு ஒரு கோபிக்க சொல்லிட்டு போச்சே. அவ வெண்ணெய் விற்கிறத மறந்து போய் வெண்ணெயை மூரம் விற்க போனவா வந்து கோபாலனை வாங்கிக்கிறீங்களா கோவிந்தனை வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கிறானா. அந்த அளவுக்கு ஒரு பேர் ஊறி போனாக்க வாயிலேருந்து வந்தாக்க கோவிந்தனாவ சங்கீர்த்தனமாவே வரணும். அப்படி வந்தாக்க அது வந்து ஒரு உத்தமமான ஒரு தசை. அதனாலே திருப்பி திருப்பி இத்தனை தடவை பேர் பாடின்னு திருப்பாவையில பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆண்டாள் பண்ணி காமிச்சது ஒரு கலப்பு திருமணம். எப்படி கலப்பு திருமணம்? அந்தணருக்கு பிறந்தாள், ஆனா இடைச்சியாய் வளர்ந்தாள். அப்படி வளர்ந்து என்ன பண்ணான்னாக்கா கலப்பு திருமணம்னா அர்ச்சமூர்த்தியை போய் கல்யாணம் பண்ணிட்டா கடைசியில போய் ரங்கநாதரை போய். அதே மாதிரி கோதாவரி இன்னொரு அத்புதம் என்னன்னாக்கா கோதாவரின்னு ஒரு நதி இருக்கு இல்லையா. அந்த கோதாவரி எப்படின்னாக்கா அது புண்ணியமா இருக்கக்கூடிய ஒரு நதி. அதை இழந்தது. எதனால இழந்ததுனாக்கா ராமாவதாரத்துல வந்து பார்த்தாக்கா ராவணன் கேட்கிறான், ராமர் கேட்கிறார் கோதாவரிய, நீ வந்து சீதையை யார் எடுத்துன்னு போனான்னு பார்த்தியான். கோதாவரி பார்த்தும் ராவணனுக்கு பயந்து பேசல. அதனாலேயே பாப்பம் அடைந்த கோதாவரி கோதா அப்படிங்கிற பேர் ஆண்டாளுக்கு வச்சின்றதுனால அந்த பாப்பத்திலேருந்து விடுவித்தாள்னு தேசிகன் எடுக்கிறார் கோதா ஸ்ருதியில. வைஜெயந்தி வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம். அந்த வைஜெயந்தி மாலை பெருமாளுக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்குமா, பெருமாளுக்கே ஒரு கர்வமா. அந்த வைஜெயந்தி மாலைக்கு போட்டியா சூடி கொடுத்த சுடற்கொடின்னு தான் சூடி கொடுத்த மாலையை போட்டார். அந்த சூடி கொடுத்த மாலையை பெருமாள் வந்து அதி அற்புதமா சாத்தின்றாராம். அதனால அது வைஜெயந்தி மாலையோடைய ஏற்றம் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைக்கு. அதனாலே அது ஒரு அற்புதம். இன்னொன்னு பகவத்கீதால என்ன சொல்றான்னா அது மாட்டுப்பால் மாதிரி அப்படிங்கிற. ஏன்னா சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தா பார்த்தோ வட்சகா சுதீஹி போக்தா துக்தம் கீதாமிருத்தம் மகத்து அப்படின்னு சொல்லுவா. உபனிஷத்துலாம் வந்து எப்படின்னாக்க ஒரு மாடு மாதிரி. அது தோக்தா யாரு? கிருஷ்ணன். மாட்டுப்பால் குடிக்கிறது மாதிரி பகவத்கீதா குடிக்கிறது. ஆனா திருப்பாவை குடிக்கிறது எப்படின்னாக்கா தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி. ஏன்னாக்கா அது இன்னும் ஏற்றம் திருப்பாவைக்கு மாட்டுப்பாலோட. கோதா அதே மாதிரி வெரி கிரேட் லாயர் அப்படின்னு தேசிகன் சொல்றார். தேசிகன் வந்து கோதா சுத்தி எடுக்கிறார் ஒரு கோர்ட் ஒண்ணு. அந்த கோர்ட்ல எப்படின்னாக்க ஜீவாத்மாக்கள் வந்து நிக்கிறா. அந்த ஜீவாத்மாக்கள் பத்தி ஒரு கேஸ் நடக்குது. பெருமாள் வந்து பெருமாள் தான் ஜட்ஜு. மகாலட்சுமி இந்த பக்கம், அந்த பக்கம் கோதாதேவி. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் வந்து பாப்பம் பண்ணி பத்தாத்மாக்கள் நின்றுட்டு இருக்கா. பெருமாள் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்ரீய கேட்கிறாரு என்ன பண்ணலாம். அவன் என்ன சொல்றா, பாப்பா நாம்பா சுபா நாமா தத்தார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியேன நகஷ்டித் நாபராத்தியதி. பாவம் பண்ணாதவா யாரு இருக்கா? எல்லாரும் தான் பாவம் பண்ணா அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ற அந்த ஸ்லோகத்தை ராமாயணத்துல அதே ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ற. அது எப்படி
அப்படின்னு பார்த்தாக்கா ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரே சந்தேகம், என்னது இப்படி சொல்றா அப்படின்னு, பாவம் பண்றா அப்படின்னு. ராமர் என்ன பாவம் பண்ற அப்படின்னு கேட்கிறார் ஆஞ்சநேயர். அதுதான் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சொன்னவர், என்னை பிரிஞ்சு இந்த மாதிரி 10 மாசம் இப்படி இருக்கலாமா தனியா, இன்னும் வந்து என்னை காப்பாத்தலையே, அது குற்றம் இல்லையா அப்படின்னு தாயார் சொல்றார். ஆஞ்சநேயர் பார்த்த, சரி ராமர் அந்த தப்பு பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஆஞ்சநேயரை கேட்கிறார். அதுக்கு தாயார் சொல்றா, ராட்சசிகள்லாம் அடிக்க போறேங்கிறியே, இவா என்ன தப்பு பண்ணா பாவம், ராவணன் சொன்னதை பண்றா, அவளை போய் அடிக்க போறியே, அதுதான் நீ பண்ற தப்பு. ஆஞ்சநேயருக்கு கடைசியில ஒரு சந்தேகம் வந்து, சரி மீதி பேர்லாம் பாப்பம் பண்றா, தாங்கள் அப்படின்னு தாயாரை பத்தி கேட்கிறார், நீங்கள் என்ன பாவம் பண்ற, இந்த மாதிரி பரப்புருஷன், நீ ஒரு பரப்புருஷன், உன்கிட்ட போய் நான் வந்து ராமர் பாவம் பண்ணாத பேசுறேன்னு, அதுதான் நான் பண்ற பாவம் அப்படின்னா. அந்த மாதிரி பாப்பா நாம்பா சுபா நாம்பான்னு சொல்றா. ஆனா அதே ஆண்டாளை பத்தி பெருமாள் திரும்பி கேட்கிறார். ஆண்டாள் என்ன சொல்றாலாம், ஆஹா இவாலாம் பாப்பியே கிடையாது, இவ பாப்பமோ பண்ணல ஒன்றும் பண்ணல, இவாலாம் என்னோட கூட்டம், என்னோட சிறுமியர்கள், இவ அத்தனை பேரும் வந்து உன் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பெருமாள் மேல ஒரு மாலையை போட்டு அப்படி இழுக்கிறானா, வா அப்படின்னு சொல்லி. அதுதான் கோதா பிராட்டியோட இன்னொரு பிரபாவம். அதே மாதிரி பெருமாள்கிட்ட வந்து புஷ்பம் சமர்ப்பிக்கிறது எப்படி அப்படின்னு காட்டுறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுது, அது ஒரு அற்புதம் இல்லையா. தூமலர் எப்படி தொழ முடியும், தூயோமாய் வந்து நாம்னா எப்படி, அதுக்கு பிரபன்ன பாரிஜாத்தம் போன்ற கிரந்தத்துல வந்து நடாவுதர் அம்பாள் மாதிரி ஆச்சாரியர் எடுத்து காட்டுறா. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம், சர்வபூததயா புஷ்பம், ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞான புஷ்பம், தப புஷ்பம், சாந்தி புஷ்பம், ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேத். பெருமாளுக்கு அஷ்டவிதமான புஷ்பம் பிடிக்கும். அதாவது விரும்ப நம்ம மலர் மாலையை அந்த புஷ்பத்தை சொல்லல, மலர்களை சொல்லல. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம், அந்த மாதிரி நம்மளோட குணத்தையே புஷ்பமாக்கி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ண பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு அற்புதம் ஆண்டாளோட அற்புதம். அதே மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை ஒரு 5 நிமிஷம் அவதாரிக்கை, அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். அவதாரிக்கையில பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், ஆண்டாள் எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு பெருசு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு உபமானம், ஊமை என்னதுனாக்கா, ரிஷிகளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்மள மாதிரி இருக்கிற சாமானிய தேகா அபிமானிகள், தேகாத்மா அபிமானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, நம்ம பரமாணு ஒரு ஆட்டம் மாதிரி நம்ம சைஸ் எடுத்துட்டாக்கா, ரிஷிகள்லாம் வந்து மலை போல. ஏன்னாக்கா ரிஷிகள்லாம் வந்து அவளுக்கு வந்து தேகாத்மா அபிமானம் கிடையாது, தேகமே ஆத்மா தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. ரிஷிகளுக்கு அப்படி கிடையாது, ஆத்ம சாட்சா்காரம் பண்ணக்கூடியவர்கள். அவர் வந்து தபஸ் பண்ணி வலிமையால் ஆத்மாவை பார்க்கக்கூடியவர். அதனால ரிஷிகள் மலை போலே அப்படிங்கிறார். ஆனா ரிஷிகளுக்கும் ஆழ்வாருக்கும் அதே வித்தியாசமா, ரிஷிகள் பரமாணு போலே ஆட்டம் போலேனாக்கா, ஆழ்வார்கள் மலை போலே. ஏன்னாக்கா மயர்வர மதிநலம் அருளை பெற்ற ஆழ்வார்கள். இப்போ ரிஷிகள்லாம் எப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சார். அந்த ஞானத்துல வந்து என்னதான் இருந்தாலும் துளி பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால ரஜோகுணம் தமோ குணம் வந்துடும். அதனாலதான் விஸ்வாமித்ராதி ரிஷிகள் கூட நம்ம கதையில பாக்குறோம், இந்த மாதிரி கீழே விழுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி கிடையாது, மயர்வதம் மதிநலம் பெற்ற ஆழ்வார்கள். பெருமாளே வந்து மதிநலம் கொடுத்ததுனால அவருக்கு அந்த மாதிரி, ஆழ்வார்களுக்கு அந்த மாதிரி தோஷம் கிடையாதான். சரி, ஆழ்வார்கள் பிரபாவம் அப்படி இருக்கட்டும். ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தாக்கா, அதே வாசி போரும் அப்படிங்கிறார். அதாவது பெரிய ஆழ்வார் எப்படின்னாக்கா மலை போல, மீதி இருக்கிற ஆழ்வார்கள்லாம் வந்து ஒரு பரமாணு போல. ஏன்னாக்கா மீதி ஆழ்வாருக்குலாம் வந்து பரிவுனாக்கா, பெரிய ஆழ்வாருக்கு பொங்கும் பரிவு. இப்போ யாரும் நம்ம பெருமாளை பார்த்தா கூட, பெருமாளே வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா முறையிடுவோம், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட, இல்லை என்னை காப்பாத்து அப்படின்னாலும் சொல்லுவோம். ஆனா பெரிய ஆழ்வார் அப்படி சொல்லல. பெருமாள் அவர் வந்து ஊர்வலம் வந்துன்னு இருக்கார், கிழி அறுத்தான்னு சொல்லிட்டு வல்லவதேவன் அவன் கிழி அறுத்துட்டு யானை மேல கொண்டு வர ஆழ்வார் விஷ்ணு சித்தரை கொண்டு வரச்சு என்ன பண்ற, பெருமாள் வந்து கருடன் மேல வர்றார் பார்க்கறதுக்கு. பார்த்தவொடனே பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செப்பி திருக்காப்புன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார். தனக்கு என்ன வேணும் கேட்கவே இல்லை. அடியோமோடும் பெருமாள் வந்து பயப்படாதே அப்படிங்கிறார். நானும் நீயும் சேர்ந்துதான் இருக்க போறோம், அவருக்கு அதிலே பயம். அதனால அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. பெருமாள் பார் என்கிட்ட மகாலட்சுமி இருக்கா, அப்புறம் எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறார். எதை காட்டுறாரோ அதுக்கு திருப்பி பல்லாண்டு பாடுறாரு பயந்து போய். வடிவாய் நிர்மல மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைப்போர் முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு அப்படிங்கிறார். ஆழ்வாருக்கு பெருமாள் மேல ஏதாவது கண்ணிச்சல் பட்டதும் பல்லாண்டு பல்லாண்டு நீ நல்லா இருக்கணும் அப்படி போற்றி பெருமாளையே பல்லாண்டு பாடினதுனால அவருக்கு பெரிய ஆழ்வார், பொங்கும் பரிவு, யசோதா பாவம்.
சரி, இப்ப பெரியாழ்வார் பரமாணுனாக்கா ஆண்டாள் மலைங்கிறார். அது எப்படி அப்படின்னாக்க பிதா சடகுணம் புத்திரஹ. இப்போ வந்து அப்பா 8 அடி பாய்ந்தாக்க குழந்தை வந்து 16 அடி பாயும் அப்படிம்பாலே. இது சதகுணம் புத்திரஹ, 100 குணம் ஆண்டாளுக்கு பக்தி ஜாஸ்தி. ஏன்னாக்கா அவருக்கு பொங்கும் பரிவு யசோதா பாவம்னாக்கா ஆண்டாளுக்கு நாயகியாவே பிறந்ததுனால நாச்சியார் நாயிகா பாவம். பெருமாளையே ஆண்டாள் ஆழ்ந்து அனுபவிச்சால் அவருக்கு ஆண்டாளுக்கு வந்து அவ்வளோ ஒரு விரகம், அவ்வளோ ஒரு தாப்பம், பெருமாளை பிரிஞ்சு இருக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு தசை. அதனாலேயே ஆண்டாள் வந்து இன்னொன்னு ஆண்டாள் எப்படின்னாக்க மீதி ஆழ்வார் மாதிரி கிடையாது. ஆண்டாள் ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பெருமாளை வந்து சேவித்தாள். அதனாலேயே வந்து ஒரு தனி சிறப்பு. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஆண்டாள் சொல்லுவது என்னன்னாக்கா பட்டர் பிரான் கோதை. அந்த அந்த பட்டர் பிரான், அந்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர், அந்த விஷ்ணு சித்தரோட கோதை. விஷ்ணு சித்தர் தான் என்னோட ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் சொன்னதுனால நான் அந்த பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றேன். அதனாலே ஆச்சாரியனை முன்னிட்டு பெருமாளை வழி கொண்டதுனால ஆண்டாளுக்கு தனி சிறப்பு. அதனாலேயே ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்குமே வாசி போரும் அப்படின்னு பெரியவாச்சன பிள்ளை முடிக்கிறார் அவதாரிக்கையை. அதனால இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோதாதேவி திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அதனால விலசத்து ஹிருதி கோதான்னு சொல்லிட்டு விஷ்ணு சித்தாத்ம ஜாயாகான்னு சொல்லிட்டு பெரியாழ்வாருக்கும் பல்லாண்டு பாடி, அப்பேற்பட்ட கோதாதேவிக்கும் பல்லாண்டு பாடி, சிற்றம் சிறுகாலே வந்துண்ணே சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளார் பெற்றும் மேலே துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றை விலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் 7 பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சியவும் மத்தனம் காமங்கள் மாட்டையிலோர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து செழியா செஞ்சிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அனுப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் போது சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமை 2 மால்வழி தோல் செங்கம் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய்ன்னு சொல்லி அமைகிறேன். அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்ததுக்கு அடியனுக்கு வந்து அடியன் உபன்யாசகர் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி பேசி பழகினவன் கிடையாது. ஏதோ கோதாதேவி அவளோட அனுகிரகத்தினால 2 வார்த்தை பேச முடிஞ்சது. ஏன்னாக்க நான் சீசன்டு ஸ்பீக்கரும் கிடையாது, இந்த மாதிரி உபன்யாசம் கொடுத்துட்டு வழக்கமும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய ஒரு லௌகீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியேன், நான் வந்து ஒரு சாமானிய லௌகீகன் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அடியனுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஹைவதனா ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஸ்ரீரஞ்சனி சஞ்சய் அவளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அமைகிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாயன்.